அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த நாளிலே, இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட நின்று கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளே வளருகின்ற காரியத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் உங்களிலே ஒருவனாகி எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தந்ததுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We are not here by an accident. நம் நேற்று தினத்திலே கேட்டது போல தற்செயலாய் இந்த இடத்துக்குள்ளே, இந்த அரங்கத்துக்குள்ளே நாம் வந்து விடவில்லை. God has given you a chance and you have chosen it. கர்த்தர் ஒரு வாய்ப்பை, நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். And God has already started His work in us. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் அல்லது மாற்றம் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு காரியம்தான் காலையிலே நடந்த முதல் கூட்டத்திலே ஏறக்குறைய இங்கு அமர்ந்திருந்த அல்லது இங்கே நின்றிருந்த அத்தனை பேரையும் கர்த்தர் தன்னுடைய பரலோக வல்லமையினால் நிரப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் காலையிலே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருடைய அந்த பரலோக வல்லமையினாலே நிரப்பப்பட்டு இன்றைக்கு ஒரு புது அனுபவத்தோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ரட்சிக்கப்படுவது எப்படி, அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் அனுபவம் எப்படி உறுதி செய்வது, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை, நேற்று மாலையிலே தியான வாழ்க்கை என்றால் என்ன, இந்த காலை நேரத்திலே ஆவியின் அருள் மாறி, இப்படி தொடர்ந்து நாம் கர்த்தருடைய காரியங்களிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அடுத்து நாம் தியானிக்க போகின்ற ஒரு காரியம் வாக்கிங் இன் ஸ்பிரிட், ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இந்த செல்வத்தை அல்லது இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது. We have this treasure in earthen vessels, that the excellence of power may be of God, not of us. இந்த காலையிலே நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த வார்த்தையினுடைய தலைப்பு மண் பாண்டங்களில் பொக்கிஷம், treasure in earthen vessel, treasure in earthen vessel. மண் பாண்டத்திலே தேவன் எதற்காக இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார்? காலையில பீட்டர் அழகா நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை குறித்த காரியங்களை சொன்னாங்க. நாம் மண்பாண்டம், தகுதியற்றவர்கள், பாவமான வாழ்க்கையில் இருந்தவர்கள். ஆனால் தேவன் நமக்குள்ளே ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். மண்பாண்டத்துக்கும் பொக்கிஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பொக்கிஷம் என்பது விலையுயர்ந்த பொருள், அரிதாய் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் மண்பாண்டம் எளிதிலே எல்லோராலும் பயன்படுத்துகிற ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய திட்டம் இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பொக்கிஷங்களை தேவன் மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறார். அதிலே ஒரு பொக்கிஷத்தை தான் காலையிலே நாம் பெற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை தேவன் இந்த மண்பாண்டங்களிலே கொடுத்திருப்பதற்கு காரணம் என்ன என்கிற காரியத்தை தான் நாம் இந்த காலை நேரத்திலே தியானிக்க இருக்கின்றோம். ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொன்னார், பாவ மன்னிப்பு நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்தும், ஆவியினால் நடத்தப்படுதலோ பூமியிலே நம் வாழ்வதற்கு உதவி செய்யும்.
ஒருவேளை பாவத்திலிருந்து நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. ஆனால் அனுதின வாழ்க்கையில் இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு இந்த ஆவியினால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை நமக்கு உதவி செய்கிறது. 1 கொரிந்தியர் 3:16 நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று நாம் ஏற்கனவே வாசித்தோம். பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற தேவாலயமாய் தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். மண்பாண்டங்களிலே பொக்கிஷம், மண்பாண்டங்களிலே பரலோக தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை நீங்களும் நானும் இந்த காலை நேரத்தில் பெற்றிருக்கிறோம். ஒருவேளை இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கை மாம்சத்தின்படி நடக்கின்ற ஒரு வாழ்க்கையாய், நம் மனம் போல நாம் செய்கின்ற அல்லது விரும்புகின்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவது நிச்சயம் என்று சொன்னால், இனி வருகிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கையாய் மட்டுமே இருக்க வேண்டும். கலாத்தியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது, பரிசுத்த ஆவியினால் தொடங்கப்பட்ட வாழ்க்கையை ஏன் மாம்சத்திலே முடிக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லி கலாத்திய திருச்சபையை பார்த்து கடிந்து கொண்டார். அதே கலாத்திய திருச்சபைக்கு 5:25 இவ்விதமாய் அவர் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையாலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அதே ஆவியானவர் காட்டுகின்ற வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை என்றால் என்ன? அல்லது தேவன் இந்த மண்பாண்டத்திலே பொக்கிஷத்தை வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு அன்பான தம்பி, எனக்கு அன்பான நண்பா, ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்பி இருக்கிறார். ஒருவேளை அற்பமாய் இருக்கிற தங்கத்தையோ அல்லது பொன்னையோ கூட நாம் பாதுகாப்பற்ற இடத்துல வைக்க மாட்டோம், அதை பத்திரமாய் பூட்டி வைப்போம். ஆனால் பரலோக தேவன் உங்களையும் என்னையும் நம்பி மண் பாண்டங்களாகிய நம்மிலே தேவனுடைய பொக்கிஷத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை என்றால் என்ன? அல்லது தேவன் இந்த மண்பாண்டத்திலே இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாரே, தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முதலாவது காரியம், to practice the Holy Spirit in our daily life. அனுதின வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த. ஆங்கிலத்திலே உங்களுக்கு எளிதாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக சொல்லுகிற அந்த 5 காரியங்களும் P என்கிற வரிசையில் இருக்கும். 5 P's. To practice the Holy Spirit in our daily life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். இன்றைய காலை நேரத்திலே ஆண்டவருடைய அருள் மாறி நாம் ஒவ்வொரு மீதும் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். நாம் எல்லோருமே ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த அபிஷேகத்தை உணர்ந்திருக்கிறோம். அந்நிய பாஷையிலே பேசி தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறோம். அண்ணன் கால பீட்டர் தெளிவா சொன்னாங்க, இது இன்றோடு முடிந்து விடுகிற காரியம் அல்ல, இட் இஸ் த பிகினிங். இது ஒரு தொடர்ச்சி. ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்தியே ஆக வேண்டும். இந்த திரியேக உபதேசத்தை, திருத்துவத்தை குறித்து மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஆராதிப்பது திரியேக தேவனை. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். மத்தேயு 6:9 வாசிக்கிறோம், பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். மார்க் 16:19 வாசிக்கிறோம். ரோமர் 8:34 வாசிக்கிறோம், குமாரனாகிய தேவன் அல்லது குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே உங்களுக்காய் எனக்காய் வந்து மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். திருத்துவத்தின் 3வது நபராகிய தூய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன்
அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் இன்றைக்கு இந்த மண்பாண்டங்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற நாம், அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அனுதின வாழ்க்கையிலே அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்றே அழைத்தார். ஒருவேளை இவ்வளவு நாள் நாம் அசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், அல்லது இவ்வளவு நாள் நாம் கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவருக்கு பின்னாக வந்திருக்கிறோம். தேவன் இந்த மண்பாண்டத்திலே அவருடைய பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த தேவன் விரும்புகிற காரியம், என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே அசுத்தமாய் அல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதையே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே சொல்லுகிறார். 1 பேதுரு 1 14-15 வாசிக்கும் போது, முன்னர் அறியாமையில் இருந்தது போல இச்சைகளுக்கு ஏற்றவாறு நடவாமல், ஒருவேளை முன்னர் பழைய நாட்களிலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அல்லது ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பு அறியாமை நாட்களிலே நம்முடைய இச்சைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொண்டிருந்தோம். ஒருவேளை பாவமான வாழ்க்கை, விபச்சாரம், வேசிதனம், காமவிகாரம், ஆண் புணர்ச்சி, அல்லது ஆபாச எண்ணங்கள், அல்லது ஆபாச படங்கள், அல்லது ஆபாச புத்தகங்கள் என்று சொல்லி மனம் போன வாழ்க்கையிலே நம்முடைய சரீர இச்சைகளுக்கு ஏற்றாற் போல் நாம் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் தூய்மை உள்ளவராயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இதெல்லாம் பழைய வாழ்க்கை, ஆனால் தேவன் இந்த மண்பாண்டத்திலே அந்த பொக்கிஷத்தை வைத்திருப்பதற்கு காரணம், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். அநேக காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்றாட வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி, நேரம் குறைவா இருப்பதனாலே ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய வார்த்தையிலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தை, ஹோலினஸ் இன் அவர் டங். இவ்வளவு நாள் நாம் எப்படியெல்லாம் பேசியிருப்போம். நம்முடைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை கல்லூரிகளிலே அல்லது பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவர்களை நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா, வார்த்தைகளிலே பரிசுத்தம் அல்லது தூய்மை இருப்பதில்லை. எடுத்த உடனே ஒரு கெட்ட வார்த்தை தான் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய வார்த்தைகள் மாற வேண்டும். இன்று முதல், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே, நான் உம்முடைய நிறைவை பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் தூய்மையுள்ள வார்த்தைகளாய் பரிசுத்தமுள்ள வார்த்தைகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 4:12 தீமோத்தேயுவே, உன் இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு உன் வார்த்தையிலே உன் நடக்கையிலே மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தை வேறு விதமாய் இருந்திருக்கலாம், இவ்வளவு நாள் தாறுமாறாய் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஹாலோ 2014 முடித்து நாம் வீடுகளுக்கு அல்லது இருக்கின்ற இடங்களுக்கு போகும்போது ஒன்றை மாத்திரம் நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நமக்குள்ளே பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த தேவன் நமக்குள்ளே இருந்து நாம் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளிலே நாம் மாதிரியாய் இருக்க வேண்டும். சாலமோன் ஞானி தன்னுடைய நீதிமொழிகளிலே 13:3 விதமாய் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். தன்னுடைய வாயை காக்கிறவன் தன் ஜீவனை காத்துக் கொள்கிறானா? தன்னுடைய வாயை காக்கிறவன் தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்கிறான்.
அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை காக்கிறவன் ஞானவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. ஒருவேளை இங்கே வேண்டுமானால் நீங்கள் சகோதரர்களா இங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்தை விட்டு நம்முடைய விடுப்பிடங்களுக்கு நாம் செல்லும் போது, அது பள்ளியா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள் கூட்டமா இருக்கலாம். அப்பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு 2 பேர் சேர்ந்துட்டாலே ஒரு சில நேரத்தில் நாம் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல. நான் கல்லூரியில பேராசிரியர் இருப்பதனால ஒரு சில நேரத்தில் மாணவர்கள் பேசுகிறதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். கேட்கிற வார்த்தைகளை மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி திரும்ப அவனுக்கே போட்டு காட்டினா, ஐயோ நானா இப்படி பேசுறேன்னு சொல்லி தன்னையே அவன் ஒரு மாதிரி பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு வாலிபர்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது. புறங்கூறுதல். ஒரு 2 பேர் சேர்ந்தாச்சுன்னு சொன்னா ஒரு 3வது நபரை உண்டில்லாம ஆக்கிறது. அடுத்து அரட்டை. 2 நண்பர்கள் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் முடிந்தது கதை. யார் நமக்கு பிடிக்கவில்லையோ அவர்களை குறித்து அரட்டை அடித்து தேவையற்ற காரியங்களை பேசுகிறது. இன்னொரு காரியம், கட்டு கதைகள், ரூமர்ஸ். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை நாம் நண்பர்களாய் ஒரு 4 பேர் சேர்ந்து விட்ட போதும் அதற்கு கண் வைத்து, கால் வைத்து, மூக்கு வைத்து அதை ஒரு உருவமாய் மாற்றி அதை நடக்க விட்டு விடுவோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இனி வரும் நாட்களிலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நமக்குள்ளே வாழ்வது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு தீர்மானத்தை இந்த காலை நேரத்திலே நாம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னுடைய பேச்சிலே நான் உண்மை உள்ளவனாய், என்னுடைய பேச்சிலே நான் தூய்மை உள்ளவனாய், என்னுடைய வார்த்தையிலே நான் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த காலை நேரத்திலே அர்ப்பணிப்போடு நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:33 வாசிக்கிறோம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, ஆவியின் நிறைவை பெறுவதற்கு முன்பு நம்முடைய நண்பர்களோடு ஆகாத சம்பாஷணைகள் அல்லது தேவையற்ற பேச்சுக்கள், மணிக்கணக்கிலே நேரம் போவதே தெரியாமல் அநேக காரியங்களை, தேவையற்ற காரியங்களை, உபயோகமற்ற காரியங்களை பேசி இருக்கக்கூடும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவ ஆவியின் பலத்தை அல்லது ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இனி வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட ஆகாத சம்பாஷணைகளுக்கு, தேவையற்ற பேச்சுகளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முற்றுப்புள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவபக்தி தான் நமக்கு வரும் என்று சொல்லி பவுல் தன்னுடைய சீஷனாகிய தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கூறுகிறார். எனக்கு அன்பான தம்பி, எனக்கு அன்பான சகோதரா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், இந்த பூமியில நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நாளிலே கணக்கு ஒப்புவித்தே தீர வேண்டும். ஒருவேளை இவ்வளவு நாள் நம்முடைய பேச்சுக்கள் வேறு விதமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து அல்லது இந்த நிமிடங்களிலிருந்து நம்முடைய பேச்சு மாற வேண்டும். பரிசுத்தமுள்ள பேச்சாய் மாற வேண்டும். எனக்கு அன்பான தம்பி, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். அடுத்த காரியம், எதிலே அனுதின வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க முடியும்? வாழ்க்கையிலே பரிசுத்தம். வாழ்க்கையிலே பரிசுத்தம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுவிட்டோம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாழ்கிறார். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமா? மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாய், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற வேண்டும். ஒருவேளை என்னுடைய குடும்பம் அல்லது நம்முடைய குடும்பத்திலே அல்லது என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே, இவன் வேறு மாதிரி இருந்தானே, இவள் நாள் நடவடிக்கைகள் எல்லாம் வேறு மாதிரி இருந்ததே, இவள் நாள் வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருந்ததே, ஆனால் இப்பொழுது இவன் முற்றிலும் மாறுபட்டவனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாய்,
நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமுள்ள நடக்கைகளாய் மாற வேண்டும். ஒருவேளை ஒரு சில நேரங்களிலே நம்முடைய பாடி லாங்குவேஜை கூட மாற்றணும். அப்படியே ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறவங்களா இருந்தா நமக்குள்ளே வாழ்வது பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாழ்வது தேவ ஆவியானவர் என்கிற உணர்வு நமக்குள்ளே வரும் என்று சொன்னால் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய உடல் அமைப்பு அல்லது பாடி லாங்குவேஜை கூட நம்ம என்ன பண்ணோம், எளிமையாய் தாழ்மையாய் மாற்றிக்கொள்ள பழக வேண்டும். இதுதான் ஆவியினாலே நடத்தப்படுகின்ற வாழ்க்கை. வார்த்தையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை இந்த அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற காரியத்திலே நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நம்முடைய உடையிலே கூட நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கல்லூரியில் நான் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. இன்னைக்கு நம்ம ஆட்கள் யாரும் போடுகிற பேண்ட் எங்க நிக்கிறது இல்ல, இடுப்புல நிக்கிறதே இல்லை. அது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பார்ப்பதற்கு அலங்கோலமாய் அசிங்கமாய் தெரிகிற ஒரு காரியம். உள்ள இருக்கிற அண்டர்வேர் வெளியே தெரிகிற அளவுக்கு இன்றைக்கு உடை உடுத்துகிற கலாச்சாரத்தில் வாழ்கிறோம். எனக்கு அன்பான தம்பி, நமக்குள்ளே ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் சொல்லலாம், இது கலாச்சாரம் ஆயிற்று, இப்படி லோ இப்பு போட்டா தானே நல்லா இருக்கு, எல்லா நண்பர்களும் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் அதை எப்படி பார்ப்பார் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் சாதாரணமானவர் அல்ல. இந்த மண்பாண்டத்திலே தேவன் அவருடைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறாரே. என்னை நம்பி தேவன் இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கும் போது தேவன் எதிர்பார்க்கிற உண்மையிலே, தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே நான் நடந்து கொள்ள கூடாதா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். வார்த்தையிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே பரிசுத்தம். இன்னும் சொல்ல போனால் நாம் உடுத்துகின்ற உடையிலே கூட பரிசுத்தமாயிருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை. முதல் காரியம் சொன்ன அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த வேண்டும். To practice the Holy Spirit in our daily life. இரண்டாவது காரியம், to perform in every work. To perform in every work. செய்யும் எந்த வேலையிலும் நேர்த்தியாய் செய்து முடிக்க. நாம் செய்கிற வேலை எந்த வேலையாய் இருந்தாலும் அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கதான் நமக்குள்ளே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் வாழ்கின்ற உலகம் ஒரு போட்டி நிறைந்த உலகம். இட் இஸ் சோ காம்படிட்டிவ் இன் நேச்சர். டக்குன்னு எந்த ஒரு இடத்துலையும் போன உடனே எந்த ஒரு கல்லூரியிலும் டக்குன்னு இடம் கிடைச்சிடாது. அல்லது கல்லூரி படிப்பை முடித்து விட்டு எந்த ஒரு வேலைக்கு நாம் போனாலும் கூப்பிட்ட உடனே நமக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு இல்லை. போட்டிகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் விரும்புகின்ற காரியம், செய்கிற எந்த வேலையிலும் நாம் நேர்த்தியாய் உண்மையாய் செய்வோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவர் சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவன் மோசேக்கு ஒரு கூடாரத்தை கட்டுவதற்கு ஒரு பணியை கொடுக்கிறார். அந்த கூடார கட்டுகின்ற பணியிலே ஒரு மனிதனுக்கு ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் தந்திருக்கிறார். பெசலெயேல் என்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், அவன் செய்கிற எல்லா வேலைகளிலும் நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்காய் அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவியை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தேவன் ஒரு விசேஷித்த ஆவியானவரை வைத்திருக்கின்றார். மண்பாண்டங்களாகிய உங்களிலே என்னிலே தேவன் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் செய்கிற வேலை எந்த வேலையாய் இருந்தாலும் அதை நேர்த்தியாய் உண்மையாய் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நாம் ஏற்கனவே வாசித்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு உங்களுடைய கிரியைகள் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது, உங்களுடைய நற்கிரியைகள் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி, எனக்கு அன்பான தம்பி, ஒருவேளை நாம் படிக்கின்ற ஒரு கல்வி நிலையத்திலே நாம் இருக்கலாம், அது கல்லூரியா இருக்கலாம், பள்ளியா இருக்கலாம். இவ்வளவு நாள் எப்படி போனதோ போகட்டும். ஆனால் இனி வருகிற நாட்களிலே படிப்பிலே கூட நான் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி
உன்னைக்கு நீயே ஒரு தீர்மானத்தை ஆண்டவருக்குள் எடுப்பாயா? மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும், எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஒருவேளை நாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், பணி செய்கின்ற இடமா இருக்கலாம், அங்கேயும் நாம் செய்கின்ற எந்த வேலையிலும் சிறந்து விளங்க தேவன் நம்மை எதிர்பார்க்கின்றார். நான் உங்களை மாதிரி தான் இதே மாதிரி எத்தனையோ ஹேலோ அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கை காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் 1992ஆம் ஆண்டு தொடங்கிய நாட்களிலே ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அனுபவத்தோடு நான் அதை சொல்லுகிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காய் வாழ துவங்கிய நாட்களிலே நான் வொகேஷனல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தேன். இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்கை பார்த்தா பயமா இருக்கும், தலானி மாதிரி இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும். ஆண்டவரே நான் தெரியாம இன்ஜினியரிங் சேர்ந்துட்டேனா என்று சொல்லி அழுத நாட்கள்லாம் இருக்கு. பிரேயர் செல்ல போய் டெய்லி முட்டி போட்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே வாழ்க்கை அர்ப்பணித்து ஆண்டவரே நீர் இப்படி என்னை நடத்துவீர் என்று சொன்னால், அல்லது நான் செய்கிற இந்த காரியத்திலே உம்முடைய சித்தம் விளங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது நாட்கள் உண்டு. கர்த்தருக்கு சாட்சியாய் சொல்லுகிற ஒரு காரியம், என்னோடு கூட சேர்ந்த அநேக நண்பர்கள் நிறைய அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணி முடிச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய பெரிதான கிருபையிலே ஒரே ஒரு அரியர் இல்லாம பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்றேன், இங்க இருக்கிற உன்னையும் தேவன் அப்படி மாற்றக்கூடும். இங்க அமர்ந்திருக்கிற உன்னையும் தேவன் அப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளே நடத்தக்கூடும். ஏனென்று சொன்னால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது பரிசுத்த ஆவியாகிய தேவனின் வல்லமை, அல்லது தேவாதி தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் செய்கிற எந்த வேலையா இருந்தாலும் நேர்த்தியாய் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லது பணியிடங்களிலே செய்கிற தொழில் எந்த தொழிலா இருந்தாலும், செய்கிற காரியம் எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய உதவியோடு, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், உம்மை வைத்து நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை முன் வைத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்க உதவி செய்வார். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு முன்பாக காட்ட விரும்புகிறேன். தானியேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கலாம். எருசலேம் நகரத்திலிருந்து பாபிலோனுக்கு அடிமையாய் அகதியாய் கொண்டு போகப்பட்ட ஒரு சிறை கைதி தான் தானியேல். நேபுகாத் நேச்சார் என்கிற அரசன், பாபிலோனிய மன்னன் அங்கே அரசாண்ட போது யூதர்களை சிறைபிடித்து அங்கே கொண்டு சென்ற ஒரு காலகட்டம் அது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே தேவன் தானியேலுக்கு சகலவித ஞானத்தையும் சகல விதமான அறிவையும் தந்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். அந்த தேசத்திலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ராஜா ஒரு பெரிய ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அதற்கு பதில் சொல்ல, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல யாராலுமே முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட நிலைமையிலே தானியேல் 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தானியேல் அந்த சொப்பனத்துக்கு பதில் சொன்னான். ராஜா அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுமாய் ஒரு பெரிய அதிகாரியாய், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராய், ஒரு நிர்வாகத்தை செய்கின்ற ஒரு அதிகாரியாய் மாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவர் ஒரு கேப்டிவ், இப்ப இஸ் தி சீஃப் கவர்னர். அடிமையாய் கொண்டு போனப்பட்ட தானியேல், அகதியாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் இப்பொழுது முழு பாபிலோன் மாகாணத்திலே ஒரு சீஃப் கவர்னராய் தேவன் அவரை மாற்றினார். தேவன் அவருக்கு விசேஷத்த ஞானத்தை கொடுத்திருந்ததுக்கு காரணம், அவருக்குள்ளே ஒரு விசேஷத்த ஆவி இருந்தது. எனக்கு அன்பான தம்பி, எனக்கு அன்பான சகோதரா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுமா, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுமா என்று சொல்லி நீ ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காலை நேரத்திலே இங்கே அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால், நிச்சயமாய் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய முடியும். தானியேல் 5ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தானியேலை குறித்து இன்னொரு சாட்சி. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களை வாசிக்கும் போது,
அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததாகவும் அந்த விசேஷித்த ஆவியினாலே அவன் சகலவிதமான ஞானத்தை பெற்றிருந்ததாகவும் அந்த புறவினத்து தேசத்திலே அவர்கள் தானியேலை குறித்து சாட்சி சொன்னார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததினாலே தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தானியேல் அங்கு இருந்த மக்களை காட்டிலும் தன்னை ஒரு பரிசுத்தம் உள்ளவனாய் காத்து தன்னை ஒரு தலை சிறந்த ஒரு மனிதனாய் பாதுகாத்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனையோ அதிகாரிகள் அவனோடு கூட பணி செய்தார்கள், எத்தனையோ மக்கள் அவனோடு கூட இருந்தார்கள். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அந்த விசேஷித்த ஆவி அவனுக்குள்ளே இருந்ததினாலே தன்னை மற்ற மக்களிடமிருந்து வேறுபடுத்தி தானியேல் காட்டிக்கொண்டான் என்று சொல்லி, எனக்கு அன்பான சகோதரா, ஆண்டவர் நமக்குள்ளே அந்த விசேஷித்த ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்திருப்பதற்கு காரணம் நாம் செய்கின்ற எந்த ஒரு வேலையிலும் நேர்த்தியாய் உண்மையாய் செய்து முடிக்க. முதல் காரியம் சொன்ன, அனுதின வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை அல்லது பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த வேண்டும். டு பிராக்டிஸ் தி ஹோலி ஸ்பிரிட் இன் அவர் டெய்லி லைஃப். இரண்டாவது காரியம், டு பெர்ஃபார்ம் இன் எவ்ரி குட் ஒர்க். செய்யும் எந்த வேலையும் நேர்த்தியா நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காய். மூன்றாவது காரியம், ஆண்டவர் நமக்குள்ளே இந்த தூய ஆவியானவரை அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவராகிய பொக்கிஷத்தை வைத்திருப்பதற்கு காரணம், மூன்றாவது காரணம், to prevail over the problems and persecutions. சோதனைகளை பாடுகளை தாண்டி அல்லது மேற்கொண்டு ஓடுவதற்காய், சோதனைகளை அல்லது போராட்டங்களை எதிர்கொண்டு மேற்கொண்டு ஓடுவதற்காக தான் நமக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். யோவான் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதிலே 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்திலே நமக்கு ஒரு சில நேரங்களிலே போராட்டங்கள், பாடுகள் அல்லது பிரச்சனைகள் உண்டு. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆண்டவருடைய இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம், இதற்கு மேலே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் என்று சொல்லி நினைப்போம் என்று சொன்னால், தேவன் நமக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த உபத்திரவங்களும் போராட்டங்களும் உடன் பிறந்த காரியங்கள். ஆனால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாழுகின்ற பரிசுத்த ஆவியானவர் இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே, இந்த போராட்டங்கள் மத்தியிலே, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அதை மேற்கொண்டு ஓட நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் விதமாய் சொல்லுகிற 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவோடு கூட அவருடைய பாடுகளிலே நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த வேத புஸ்தகத்தின் முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரை, ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை தேவ மனிதர்கள் தேவனுக்காய் பட்ட உபத்திரவங்கள், தேவனுக்காய் பட்ட பாடுகளை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்து நாட்களிலே மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிலுவை இதுதான் உபத்திரவம், சிலுவை அதுதான் போராட்டம், சிலுவை அதுதான் பாடுகள். ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள், இப்படிப்பட்ட உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை மேற்கொள்ள நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி. எப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் பாடுகளை அனுபவிக்கின்றோம் அல்லது எப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்காய், கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காய் ஒரு சில நேரங்களிலே நாம் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் அவன் பாக்கியவான். ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவான் என்று சொன்னால் அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் போராட்டங்களை சந்திப்பான் என்று சொன்னால் அவன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை விதமாய் கூறுகிறது. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கலாம்,
நாம் வீடுகளுக்கு போகும்போது, நாம் இருக்கின்ற இடங்களுக்கு போகும்போது, கிறிஸ்துவை குறித்து நாம் ஒரு சில மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது, கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானங்களை அல்லது பாடுகளை, நிந்தைகளை ஒரு சில நேரங்களிலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது முதலாவதான காரியம். அடுத்து எதற்காய் உபத்திரவம் அல்லது எதற்காய் பாடுகள் என்று சொல்லும் போது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கும் போது ஒரு சில பாடுகள் அல்லது ஒரு சில உபத்திரவங்கள் நமக்கு நேராய் வரும். 1 பேதுரு 3:14 வாசிக்கின்றோம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. மத்தேயு 5:10 வாசிக்கிறோம், நீதி நிமித்தம் ஒருவன் துன்பப்படுவான் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை தேவன் அவனுக்காய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. 1 பேதுரு 3:17 வாசிக்கின்றோம், தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேல் என்று சொல்லி. எனக்கு அன்பான சகோதரா, போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரத்தான் செய்யும். ஒருவேளை பாவமான வாழ்க்கையிலிருந்து நாம் பரிசுத்தத்துக்கு நேராய் வந்திருக்கின்றோம், அசுத்தங்களை விட்டு வந்திருக்கின்றோம். அந்த அசுத்தமான வாழ்க்கை ஒருவேளை நம்மோடு கூட போராட செய்யும். ஒருவேளை நாம் நடந்து போகும்போது, இவ்வளவு நாள் நாம் நடந்து போன அல்லது நாம் சென்றிருந்த அந்த இன்டர்நெட் சென்டர் நம்ம இழுக்கத்தான் செய்யும், அல்லது அந்த ஆபாசமான எண்ணங்கள் நம்ம இழுக்கத்தான் செய்யும், அல்லது நம்முடைய நண்பர் வட்டாரம் நம்ம இழுக்கத்தான் செய்வார்கள். இதுதான் போராட்டம். கிறிஸ்துவுக்காய், கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தமாய் அல்லது பரிசுத்தமாய் வாழ்வதற்காய், நீதிக்காய் இப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெபிக்கிற பழக்கமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். தானியேல் 6:4 வாசிக்கும் போது, அவன் உடன் வேலை செய்த அதிகாரிகள் எல்லாம் அவனை எப்படியாவது விழ வைக்க வேண்டும், இவனை எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு காரியத்திலும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, இவனை ஜெபிக்கிற விஷயத்துல, அவங்களுடைய கடவுளுடைய விஷயத்துல தான் இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஜெபித்த குற்றத்துக்காய் சிங்க கெபியிலே போடப்பட்டான். போராட்டம் வரும். ஆனால் தேவன் தானியேலுக்காய் சிங்கங்களின் வாயை அடைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில நேரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்காய், பரிசுத்தமாய் வாழ முயற்சி எடுக்கும் போது பிசாசு இப்படிப்பட்ட போராட்டங்களை, இப்படிப்பட்ட பாடுகளை, இப்படிப்பட்ட வேதனைகளை நமக்கு நேராய் கொண்டு வரும்போது, நமக்காய், உனக்காய், எனக்காய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் சத்ருவானவனுடைய அல்லது பிசாசுடைய வாயை கட்டி போட தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 3வது காரியம், to prevail over the problems and persecutions, சோதனைகளை, பாடுகளை மேற்கொள்ள. 4வது காரியத்துக்கு நேராக போற நேரம் அதிகமாவதனால் நான் வேகமாய் போகிறேன். 4வது காரியம், to produce good fruits, நல்ல கனிகளை கொடுக்க. நமக்குள்ளே ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை வைத்திருப்பதற்கு காரணம், அல்லது இந்த மண் பாண்டங்களிலே பொக்கிஷத்தை தேவன் வைத்திருப்பதற்கு காரணம், ஆண்டவருக்காய் நல்ல கனிகளை கொடுக்க, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க இருக்கிற தம்பிமார்கள்லாம் பாட்டு பாடினாங்க, கனி கொடுப்போம், கனி கொடுப்போம், இயேசுவுக்காய் நாம் கனி கொடுப்போம். நான் வந்த நோக்கமே அதுதான். ஏதோ வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், சந்தோஷமாய் திரும்பி போகிறோம் என்கிற ஒரு காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காய் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வசனம் முடியும் போது ஒரு வார்த்தை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தருகிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இதுதான் தேவன் விரும்புகின்ற வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை. எந்த ஒரு மனிதன் பரிசுத்தமாய் தேவனோடு இருக்க விரும்புகிறானோ, ஆண்டவருக்காய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறானோ, தேவன் விரும்புகிற காரியம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கனிகளை எதிர்பார்க்கிறார்.
அப்படி விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்ல கனிகளை கொடுப்பார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி நல்ல கனிகளை கொடுக்க முடியும்? கனிகளை கொடுப்பது என்றால் என்ன? ஒரு சில காரியங்களை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒரு சில மாற்றங்கள் மூலமாய் அல்லது நம்முடைய குணாதிசயங்களிலே ஒரு சில மாற்றங்கள் மூலமாய் நம்மிலே நல்ல கனிகள் கொடுக்க முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 17 - 20 வசனங்களை வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நடைமுறையிலே சொன்ன ஒரு காரியம், நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனி கொடுக்காது. நல்ல மரம் நல்ல கனிகளை தான் கொடுக்கும் என்று சொல்லி அதன் கீழே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். Therefore by their fruits you will know them. மரத்தை அதனுடைய கனியினாலே அறிந்து கொள்ளலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சில கனிகளை கொடுக்கும் போது அதன் மூலமாய் மற்றவர்கள் நல்ல கனிகளை இவன் கொடுக்கிறான் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். கலாத்தியர் 5:22 இந்த கனிகளை குறித்து வாசிக்கலாம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி, இச்சையடக்கம் என்று சொல்லி அந்த வரிசை நீண்டு கொண்டே போகிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒருவேளை கோபப்படுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். பொறுமை இழந்து காணப்படுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். நற்குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இச்சை அடக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணா காலையில் ஏற்கனவே சொன்னாங்க, இதே சரீரத்திலே தான் நாம் வாழ போகிறோம். அதே இச்சைகள் ஒரு சில நேரங்களில் நமக்கு நேராய் வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இந்த இச்சைகளை அடக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் நல்ல கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி. அடுத்தது, நல்ல கனிகளை எப்படி கொடுக்க முடியும்? அடுத்தவருக்கு உதவி செய்வதன் மூலமாய் நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், அல்லது தேவன் இயேசு கிறிஸ்துவை ஆவியினாலே நிரப்பினதினாலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். நாம் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை, நன்மைகளை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இப்படி நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நல்ல கனிகளை கொடுப்பதன் மூலமாய் தேவன் விரும்புகின்ற அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நாம் இருக்கலாம். 5வது காரியம், to proclaim his praises. அவர் புண்ணியங்களை அறிவிக்க, அவர் புண்ணியங்களை அறிவிக்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுவதற்காக தான் நமக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்கின்றார். எருசலேம் என்று சொல்வது நாம் இருக்கின்ற இடம். ஒருவேளை நாம் வீடா இருக்கலாம், நாம் படிக்கின்ற இடமா இருக்கலாம், நாம் வேலை செய்கின்ற இடமா இருக்கலாம். யூதேயா சமாரியா என்று சொல்வது சுற்று வட்டாரம், நாம் இருக்கின்ற ஊரா இருக்கலாம். பூமியின் கடைசி பரியந்தம் என்பது ஆண்டவர் நம்மை எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம். சோ இருக்கின்ற இடத்திலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் ஆண்டவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நாம் இருக்கின்ற, வேலை செய்கின்ற, படிக்கின்ற இடங்களிலும் ஆண்டவருடைய புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை எங்கெல்லாம் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் ஆண்டவருக்காய் நாம் கர்த்தருடைய காரியங்களை அறிவிக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காய் நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றியிருக்கிறார். எனக்கு அன்பான தம்பி, எனக்கு அன்பான சகோதரா, ஆண்டவர் உன்னையும் என்னையும் எங்கோ இருந்த உன்னை இந்த ஹேலோ 2014க்கு அழைத்து வந்திருப்பதன் நோக்கம் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்து உன்னை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தி அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்து ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றி அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற அந்த உன்னதமான வேலையை நீயும் நானும் செய்யும்படிதான் தேவன் நம்மை இங்கே அழைத்து வந்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இந்த உலகத்தின் அதிபதியானவன் மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான். இந்த சுவிசேஷ வார்த்தை அவர்களுக்கு போகாதபடி அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான்.
இந்த வெளிச்சம், இந்த சுவிசேஷ வெளிச்சம் நம் மூலமாய் அவர்கள் மேல் விழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் இங்கே கொண்டு வந்திருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொன்ன ஒரு காரியம் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே, இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காமல் இருப்பேன் என்று சொன்னால் எனக்கு ஐயோ என்று சொல்லி தன்னை தானே நினைத்துக் கொள்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதும்போது அதே பவுல் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்து எங்கே பிரசங்கிக்கப்படவில்லையோ அங்கே இந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அங்கே பவுல் அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை இங்கே அழைத்து வந்திருப்பதன் நோக்கம், நாம் இருக்கின்ற இடங்களிலே, ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்ற இடங்களிலே அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தான். என்னுடைய இந்த தியானத்தை, இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சாட்சியாய் சொல்லி நான் முடிக்க இருக்கின்றேன். நானும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்தேன். ஆண்டவர் என்னையும் வாலிப வயதிலே ரட்சித்தார். ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே தான் பிறந்தேன். ஆனால் வாலிப வாழ்க்கையிலே தாறுமாறான காரியங்கள் இருந்தது. ஆனால் +1 படிக்கும் போது தேவன் என்னை ரட்சித்தார். எல்லாம் சொன்னாங்க, இவன் எதுக்கு உதவ போறான், ஒன்னுத்துக்குமே உதவ மாட்டான் என்று சொன்னார்கள். இவன் என்ன பண்ண போறான் என்றெல்லாம் ஏளனமாய் பேசினார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அனுதின வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். தேவன் என்னை தன்னுடைய கரம் பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்த ஆரம்பித்தார். என்னுடைய +2 எக்ஸாம்ல 1992ல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வர தேவன் கிருபை செய்தார். வொகேஷனல்ல ஃபர்ஸ்ட் வர கர்த்தருடைய கிருபை அதை செய்தது என்று சொல்லி என்றைக்கும் சாட்சியாய் சொல்ல முடியும். அந்த நாட்களிலே இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், எங்கேயுமே இடம் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் கிருபையாய் காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் தேவன் இடம் கிடைக்க கிருபை செய்தார். BE படித்து முடிக்க தேவன் கிருபை செய்தார். அதுக்கப்புறமா ME அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க தேவன் கிருபை செய்தார். அதற்கு பின்பு அநேக டிகிரிகளை படிக்க தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கும் கர்த்தருக்காய் அவருடைய திருப்பணியை வாலிபர்கள் மத்தியிலே செய்வதற்கு தேவன் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நானும் உங்களை போலதான் 94, 96 எல்லாம் இதே மாதிரி உங்களை மாதிரி தான் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் அவருடைய ஊழியத்திலும் என்னை பயன்படுத்த தேவன் சித்தம் கொண்டவராய் இருந்தார். இந்த இயக்கத்தின் தலைவர்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 2004ஆம் ஆண்டிலிருந்து 2004, 2006, 8, 10, 12, 2014 தொடர்ந்தேச்சியாய் எல்லா ஹாலோவிலும் இந்த கர்த்தருடைய புண்ணியங்களை வாலிப கூட்டத்துக்கு அறிவிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழகத்திலே மட்டுமல்லாமல் தமிழகம் அல்லாத மாநிலங்களிலே, தமிழ் அறியாத மற்ற மாநிலங்களே கூட இந்த ஹாலோ போன்ற கூட்டங்களிலே வாலிபர்களோடு பேச தேவன் உதவி செய்திருக்கின்றார். உன்னையும் தேவன் அப்படி மாற்ற விரும்புகிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனக்கென்று பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த மண் பாண்டத்திலே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேனே ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், அவர் விரும்புகின்ற அந்த ஆவியினால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? அன்பான வாலிப தம்பி, எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப சகோதரா, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தகுதியற்ற என்னை தேவன் பயன்படுத்தும் போது கர்த்தர் உங்களையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மண்பாண்டமாகி என்னையும் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது இங்கே நிற்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ அவருக்காய் தேவை, அவருக்காய் பயன்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக தான் உன்னை ரட்சித்தார். அதற்காக தான் அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை உனக்கு தந்திருக்கின்றார். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. ஏன் ஆண்டவர் மண்பாண்டமாகிய நம்மிலே தேவனுடைய அந்த பொக்கிஷத்தை வைக்க வேண்டும்? To practice holiness in our daily life. அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை
பயன்படுத்துவதற்காய், to perform in every work we do, நாம் செய்கின்ற எந்த வேலையிலும் நேர்த்தியாய் செய்து முடிக்க, to prevail over the problems and persecutions, சோதனைகளை பாடுகளை மேற்கொள்ள, to produce good fruits, நல்ல கனிகளை கொடுக்க, to proclaim his praises, ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. தம்பி, நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணம் உனக்கு அங்கிள் பொன்னையா அவர்கள் மூலமாய் வர இருக்கிறது. எதிர்பார்ப்போடு காத்திருப்பாயா? 6 லட்சம் கிராமங்கள் இந்தியாவில் இருக்கிறது. 3 லட்சம் கிராமங்களுக்கு இன்னும் ஒரு முறை கூட இயேசு என்கிற வார்த்தை போகவில்லை. 40 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இன்னும் ஒரு முறை கூட இயேசு என்கிற வார்த்தை அறிவிக்கப்படாத தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கின்ற மாபெரும் பொறுப்பை ஆண்டவர் உன்னுடைய கையிலே என்னுடைய கையிலே தர ஆயத்தமுள்ளவராயிருக்கின்றார். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உமக்காய் பயன்பட விரும்புகின்றேன் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போடு ஆண்டவரோடு கூட பேசுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, நகலமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவரே இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த ஆண்டவரே உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இந்த ஹலோ 2014 கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை பெற கர்த்தர் எனக்கு உதவி செய்தீரே. ரட்சிப்பின் அனுபவத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். மண் பாண்டமாகிய என்னிலே மாபெரும் பொக்கிஷமாகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே வாசம் பண்ண கர்த்தர் கிருபையாய் நீர் அருளினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனுதின வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. செய்கிற எந்த வேலையிலும் நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. போராட்டங்களை, பாடுகளை, பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. நீர் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவனாய் என்னை மாற்றும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.